ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்தை நம்புறீங்க? என்னோட வாழ்க்கை என் தலைவிதிப்படி தான் நடக்கும், என் தலைவிதியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும் அப்படி என் தலைவிதி இருந்தால் அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? 95% பீப்புள்ஸ் நம்புறாங்களே. பிகாஸ் நம்ம சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. பட் லாஜிக்கா அவங்களுக்கே சம்டைம் தோணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் நெகட்டிவா நடக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்ககிட்டயே கேட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும்ல, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது எனக்கு இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகுது, நான் விரும்பின ஒரு வாழ்க்கை கூட எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு, ஒருவேளை என் தலைவிதி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்ககிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டம், இந்த வலி, இது வரதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப டீப்பா டியரஸ்டா லவ் பண்ணிருக்கீங்க, அட் பிரசன்ட் நீங்க அவங்க கிட்ட பேசாம இருக்கிறீங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த பெயினை நீங்க முன்னாடியே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க நல்லா க்ளோஸா இருக்கும்போது கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது உங்க மனசுல தோணும், நம்ம இவ்வளவு பாசமா இருக்கிறோமே, நம்மளோட இந்த பாசமே நம்மள பிரிச்சிருமோ, நம்ம பேசாம போயிட்டா என்ன நடக்கிறது, நான் உன்னை இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க ஒன்னா இருக்கிற காலகட்டத்திலே உங்களுக்கு தோணி இருக்கா? கண்டிப்பா அது உங்களுக்கு தோணி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த எண்ணம் தான் இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த வலிக்கு காரணம். நம்ம எது நடக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம எதை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிறோமோ அதுதான் நடக்கும். அது பாசிட்டிவான விஷயங்களா இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயங்களா இருந்தாலும் சரி. ஸோ சிம்பிள், நம்ம எல்லாருமே நமக்கு வேணுங்கிறத பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நமக்கு எது வேண்டாமோ அதை தான் யோசிக்கிறோம். லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம பிரிஞ்சுட்டா என்ன ஆகுறது, நம்ம பேரண்ட்ஸ் சம்மதிக்காட்டி என்ன பண்றது, உடனே நான் இழந்துட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாததையே நிறைய யோசிக்கும் போது அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல கொஞ்சமா பதிய ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் உங்க பார்ட்னருக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லாம இருக்கலாம், நீங்க அதை உருவாக்கிடுவீங்க அவங்களோட மனசுலயே. அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இருந்திருக்காது, ஆனா நீங்களாவே அந்த எண்ணத்தை அவங்க மனதுல ஒரு பில்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. அதனால அவங்களும் நெகட்டிவா மாற ஆரம்பிச்சு உங்க ரெண்டு பேர்த்தோட நெகட்டிவ்மே ஒன்னு சேர்ந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக்கி உங்களுக்குள்ளாரே சண்டை போடுற அளவுக்கு கொண்டு எல்லாமே உருவாக்கி இருக்கும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்னரை சந்தேகமே பட மாட்டாங்க, பட் அவங்க பார்ட்னரே கேட்பாங்க, நீ மட்டும் ஏன் என்ன சந்தேகப்பட மாட்டேங்கிற அப்படின்வாங்க. இவங்களோட இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா நாளடைவில் அவங்கள சந்தேகத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவங்களே சொல்லுவாங்க, நீங்க எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். சோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் விதியை நம்பணும்? பிகாஸ் நம்மளோட விதி நமக்கு இதுதான் தெரியுமா? ஒருவேளை நம்ம விதி நமக்கு கொடுக்கணும்னு இருக்கலாம் இல்லையா? இப்போ சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா காற்றட்டு வெள்ளத்துல மாட்டிட்டாரு. அப்போ ஒரு மர கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஏன்னா கடவுள் காப்பாத்துவாரு, கடவுள் என்ன காப்பாத்துவாரு, கடவுள் என்ன காப்பாத்துவாருன்னு தொங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த வழியில ஒரு மரக்கட்டை இருந்துச்சு. அந்த மரக்கட்டையை அவர் பார்த்தாரு. அவர் அந்த மரக்கட்டையை பிடிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம், பட் அவர் அது பண்ணல. கடவுள் என்ன காப்பாத்துவாரு, கடவுள் என்ன பார்த்தாரு விட்டுருக்காரு. அப்புறம் ஒரு ஓடக்காரன் ஒருத்தர் வந்தா. அந்த ஓடக்காரன் வாங்க நான் உங்களை அது கரையில விட்டுறேன், இங்கே எவ்வளவு தொங்கி, இல்ல என்ன கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு தொங்கிட்டே இருந்திருக்கான். கடைசியில பாத்தீங்கன்னா தண்ணி மேல ஏறி செத்துட்டான். அதன் பிறகு அவன் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகும்போது கடவுள் கிட்ட கேட்டிருக்கான், கடவுளே நான் உனக்கு எவ்வளவு நம்புனேன், ஆனா நீ ஏன் என்ன காப்பாத்த வரவே இல்லை அப்படின் போது அப்ப அந்த கடவுள் சொல்லியிருக்க, நான் வந்தேன், ஒரு கட்டையா வந்தேன், ஒரு ஓடனா வந்தேன், நீ தான் என்ன கண்டுக்கல அப்படின்னு இருக்காரு. சோ இதோட ஸ்டோரி என்ன தெரியுங்களா? நம்ம விதி நமக்கு இதுதான் தெரியாது. நம்ம விதியை புரிஞ்சுக்காம அதுவா நடக்கட்டுன்னு விட்டுட்டு நம்மளோட முயற்சி நம்ம பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில நம்ம முயற்சி பண்ணாதனாலே நெகட்டிவா நடக்கும். சோ நம்ம வாழ்றது ஒரே ஒரு தடவை தான். கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே எத்தனை வருஷம் வாழுவாங்கன்னு தெரியாது. ஒரு 30 வயசு உங்களுக்கு தாண்ட ஆரம்பிச்சாவே நீங்க ஐயோ நம்ம வாழ்க்கை நிறைய இழந்துட்டேன்னு தோணும். 40 வயசு ஆகும் போது ஐயோ உன்னை இழந்துட்டேன்னு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வயசாக எல்லாருக்குமே அந்தந்த ஏஜ்ல அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். சோ கிடைக்கக்கூடிய காலத்தை, கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய போராடுங்க. நம்ம தேவைக்காக, நம்ம ஆசைக்காக நம்ம போராடாட்டி வேற யாரும் நமக்காக போராட மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்காக ரொம்ப ப்ரே பண்ணுங்க, நான் அழுதுட்டு இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன், எனக்காக ப்ரே பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன உடனே எல்லாருமே டக்குன்னு உங்களுக்கு ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த உலகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்காக ப்ரே பண்றதுல யாருமே இல்ல. அவனுக்கு அவன் பிரச்சனை பெருசு. இப்ப நீங்க உங்க பிரச்சனை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க அதை 95% பீப்புள் அதை நக்கலா பார்ப்பாங்க.
5% people உங்களுக்கு ஏளனமா தான் பார்ப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்க போதில்லை. பிகாஸ் சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் போராடணும். மத்தவங்க உங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா நீங்க தான் அதற்கு போராடி ஆகணும். இல்ல என் தலையெழுத்து, இல்ல அதுவா நடக்கட்டும், நான் ஒண்ணுமே பண்ணாம எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் இதே நிலையில தான் இருப்பீங்க. அழுதுட்டு புலம்பிட்டு கிடைக்கலன்னு இருப்பீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெயின்ஃபுல்லாவே இருந்திருக்கும் மேபி. பிகாஸ் நான் பண்ணா கொஞ்சம் ஹர்ட்டபிள் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். காரணம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க. யாருமே பாத்தீங்கன்னா அவங்க ட்ரஸ்ட் பண்றது கிடையாது. அதனால உங்களை நீங்க நம்புங்க. ஒரு புடிவாதத்தோட இருங்க. நான் தோக்க மாட்டேன், இது என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில நான் எதுக்கும் தோக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற வெறியோட இருங்க. யாரு நினைச்சதை சாதிப்பாங்கன்னு தெரியுமா? அவங்களோட ஆசை மேல வெறித்தனமா இருக்குங்க. ஒரு பர்னிங் டிசையரோட இருக்கிறவங்க தெரியுங்களா? அந்த வெறித்தனத்தோட இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. சோ நான் ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்க கிட்ட கேட்கக்கூடிய முதல் வார்த்தை, நீங்க ஆசைப்படுறத அடையிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேல போக ரெடியா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவங்க ரெடினா தான் அவங்களுக்கு நான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுலயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா கூட இல்லைங்க உங்களுக்கு என்னால கொடுக்க முடியாதுன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் என் வாழ்க்கை என்னால மட்டும்தான் மாற்ற முடியும். உங்க வாழ்க்கை உங்களால மட்டும்தான் மாற்ற முடியும். உங்களோட வாழ்க்கைய உங்களுக்காக வேற ஒருத்தன் வாழ முடியாது, வேற ஒருத்தன் மாற்ற முடியாது. அதை நினைவுல வச்சுட்டு இன்னைக்கு நீங்க ஆசைப்படக்கூடிய வாழ்க்கைய அடையிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தடை எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதை அடைவீங்க. ஆனா எவ்வளவு நாள் பண்ணும், எத்தனை நாள் பண்ணும், எவ்வளவு நேரம் பண்ணணும்னு கேட்காதீங்க. பிகாஸ் நீங்க அடையிற வரைக்கும் போராடணும். நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு போராடுறவங்க ஜெயிப்பாங்க. எனக்கு இந்த மெத்தடு பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கைய வெற்றிக்கான படிக்கட்டு நினைக்கிறவங்க தோக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு சீக்கிரமா இதை செஞ்சு முடிக்கணும், இதை பண்ணாதான் எனக்கு அது கிடைக்கணும், சீக்கிரமா பண்ணும் அப்படின்னு அதை மெத்தடா பாக்குறாங்க தெரியுங்களா? அவங்களால அடையவே முடியாது. சோ நான் சொல்றத உங்க லைஃப் ஸ்டைலா மாத்திக்கோங்க. இட்ஸ் நாட் அ மெத்தட். உங்க லைஃப் ஸ்டைலா மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க விரும்பினது கிடைக்கும். நீங்க விரும்பினது எது வேணாலும் இருக்கலாம். இதுதான் நீங்க விரும்பினது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இந்த உலகத்துல நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அடையக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஒரு அமைதியான மனநிலைக்கு கொண்டு வரணும். அமைதியான மனநிலைக்கு நீங்க கொண்டு வரக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதுமே இல்லையா, வெறும் மியூசிக், நல்ல கர்நாடிக் மியூசிக் எந்த வேர்ட்ஸுமே இல்லாத ஒரு மியூசிக்கை காதுல போட்டு கேளுங்க. ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துடுவீங்க. அதன் பிறகு உங்க பெட்ல போய் படுக்கிறதுக்கு போய்க்கோங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. போயிட்டு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க. அந்த பேலீஃப்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஆசை என்னவோ அது அட் பிரசன்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அதை எழுதிட்டு அதை பாத்தீங்கன்னா பக்கத்துல கொசுவத்தி பத்திர மாதிரி பத்த வச்சுட்டு உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை பாத்தீங்கன்னா நீங்க எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி அதை மடிச்சு உங்க பில்லோ கீழே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேல பில்லோ வச்சுட்டு அதுக்கு மேல தலை வச்சுட்டு படுங்க. உங்களுடைய விருப்பம் உங்க தலைக்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட அமைதியா பொறுமையா படுங்க. கண்ணை மூடிட்டு நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை என்னவோ அதை காட்சிப்படுத்துங்க. நம்மளால ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்மளால ஒரு விஷயத்தை கற்பனை செய்ய முடியும் அப்படின்னா, நம்மளால் அதை அடையவும் முடியும். சோ நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எந்த வாழ்க்கையா இருந்தாலுமே அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணுங்க. நீங்க விரும்பின வாழ்க்கை, நீங்க அந்த வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை பண்ணிட்டே அப்படியே தூங்கிடுங்க. காலையில எந்திரிக்கும் போது நைட் நீங்க பண்ண இந்த இம்பாக்ட் உங்க ஃபேஸ்ல ஒரு சந்தோஷமா தெரியணும். அடுத்த நாள் நீங்க காலையில எழுந்த உடனே உங்க பிலோக்கில் இருக்கிற பேப்பர் எடுத்து பாக்குறப்ப அந்த சந்தோஷம் உங்க மனசுல வரணும். அப்ப வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா பண்றீங்க. அந்த பேப்பரை மடிச்சு உங்க கூடயே வச்சுக்கோங்க. நாள் முழுக்க இந்த பேப்பர் உங்க கூடயே வைங்க. நீங்க பாக்குற எல்லா நேரமும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுல அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நைட்டு தூங்கும் போதும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்படி பண்ணுனீங்கன்னா இத்தனை நாள் நீங்க எவ்வளவு நெகட்டிவா இருந்தீங்களோ அது எல்லாமே கொஞ்சமா மாற ஆரம்பித்து ஒரு பாசிட்டிவான வாழ்க்கை உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். சோ நீங்க எந்த அளவுக்கு நெகட்டிவா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஆல்ரெடி பாசிட்டிவா தான் இருக்குங்க, எனக்கு இப்ப நல்ல நம்பிக்கை இருக்குன்னா சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிடும். நான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறேங்க, என்ன சுத்தி எல்லாமே நெகட்டிவான சர்க்கிளா இருக்குங்க அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், தட்ஸ் ஆல். ஆனா வெற்றி நிச்சயம். எல்லாருமே ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் திரும்பியும் சொல்றேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் உங்களோட எல்லா மெத்தடும் பண்ணேன் அப்படின்னு. தயவு செஞ்சு எல்லா மெத்தடும் பண்ணாதீங்க. எல்லா மெத்தடு பண்ணா உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. பிகாஸ் ஒரு மெத்தடு பண்ணாலும் அதை ப்ராப்பரா பண்ணுங்க.
ஒன்னே ஒண்ணு அதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். எல்லாத்தையும் போட்டு குழப்பினீங்கன்னா உங்களுக்கு எது மேலேயுமே நம்பிக்கை இருக்காது, எதுலையுமே ப்ராப்பரா பண்ண மாட்டீங்க. சக்சஸ் ஒரு எட்டாக்கனியா உங்களுக்கு போயிடும். ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு உருப்படியா அதை ஒன்றை மட்டும் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நான் இன்னைக்கு சொன்ன மெத்தட் பேர் வந்து அப்படின்னா பில்லோ மெத்தட்ஸ். இந்த பில்லோ மெத்தட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒன்று. யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ் உங்களுக்கானது. நம்பிக்கை உள்ளவங்க தான் வாழ்க்கையில சாதிக்கவும் முடியும். ஸோ நீங்க நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுங்க.